ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முயல் குட்டி. சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்ட்டு எளிய முறையில் செய்வது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஒரு சீக்ரெட்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணின்னு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து செய்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சிக்கன் கிரேவி செய்வதுன்னு பார்ப்போம். ஒரு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்திருக்கேன். மசாலா பொருட்கள் பாத்திரத்தை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவைக்கேற்ற எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் சூடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை போடணும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் நல்லா வறுந்து வரணும். பொன்னிறமாக வறுந்து வந்தாச்சு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுவோம். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மசாலாலாம் போட்டு கலந்து விட்டாச்சு. மல்லி இலை மேலே கொஞ்சம் லைட்டாக தூவி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், உங்கள் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போது அப்படியே எச்சு ஊறுது. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாச்சு. சாப்பிட்டு பார்த்துருவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்ச பாரு எப்படி நான் செய்யணும்னு நினச்சிருக்கேன்னா அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.